ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் டீம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு டீம்ஸை பற்றியும் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல். டெல்லி கேபிட்டல் ஒன்றா நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மும்பை பற்றி பேசியிருப்போம், சென்னை பற்றி பேசியிருப்போம், ஈவன் நம்ம ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் பற்றி கூட பேசியிருப்போம். ஆனால் இப்போ எடுத்த உடனே கேகேஆர்லாம் விட்டுட்டு நம்ம டெல்லிக்கு போகிறோம்னா கண்டிப்பாக அப்போயே உங்களை எல்லாம் தெரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ எல்லாராலுமே வந்து டெல்லி வந்து கவனம் ஈர்த்துருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இந்த வருடம் ஆக்ஷன் வந்து யார் சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் பிளேயர்ஸை சொல்கிறேன். ஸோ பை பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா ஆவரேஜாக வந்து எல்லாமே ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போலிங்கில் வீக்காக இருப்பாங்க, போலிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பேட்டிங்கில் வீக்காக இருப்பாங்க. இல்லை நம்ம சிஎஸ்கே மாதிரி எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக இருப்பாங்க. ஸோ சொன்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கோவப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக ஒத்துட்டு தான் ஆகணும். நம்ம வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் பேசியிருந்தேன் சிஎஸ்கே பற்றி. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ டெல்லி கேபிட்டல் அப்படின்னு சொன்னோன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறையா பிளேயர்ஸ் வந்து சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருமே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிற டீம்ஸ்லேயே வந்து நம்பர் 1 டெல்லி தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்றதான் உண்மை. இருந்தாலும் அவங்க டீம்ஸை பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து மென்ஷன் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்துடுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து டெல்லி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ டெல்லியோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ரிஷப் பண்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ விட்டுட்டு திருப்பியும் வந்து ஆர்டி மிஸ் பண்ணி எடுக்கலாமான்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தோன்னா 22-23 தான் இருந்திருக்கும். ஆனால் நம்ம எல்எஸ்ஜி அதாவது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வந்து தடார்னு 27 சொன்னோடனே எல்லாருமே கப்சிப் ஆயிட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நம்ம விட்டது தானே, ஸோ விட்டது மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க சொல்லி தான். ஸோ அதில் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதில் வந்து அக்ஷர் பட்டேல் தான் நம்பர் 1ல் இருக்கார். ஸோ அக்ஷர் பட்டேல் இந்த வருடம் வந்து டீமை லீட் பண்ணுவாரான்ற வரைக்கும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. கேஎல் ராகுலும் இருக்காரு. கேஎல் ராகுல் இருந்தாலுமே இப்போ வந்து நிறைய பேர் வந்து இல்லை, அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது வந்து அக்ஷர் பட்டேல் தான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்து கேஎல் ராகுலுக்கும் போகலாம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அக்ஷர் பட்டேலே வந்து கண்டிப்பாக தான் மென்ஷன் பண்ணுவார். ஸோ ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் வந்து டீமில் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் வந்து டீமை லீட் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாமே மேனேஜ்மெண்ட் சைட்லாம் வந்து முடிவு எடுப்பாங்க. ஸோ உங்கள் சைடில் வந்து நீங்கள் வந்து யார் கேப்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும். கண்டிப்பாக அதே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம டி நட்ராஜனாக இருக்கட்டும் அண்ட் ஹாரி புரூக்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நல்ல பயம் தான் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேடியத்தில் வந்து கண்டிப்பாக யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு டி நட்ராஜன் மாதிரி ஆள் கண்டிப்பாக தேவை. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அந்த பிளேயர்ஸ் தான் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரிஷப் பண்ட்டுன்னு ஒரு ஆளை விட்டாலுமே டீமுக்கு தேவையான மற்ற எல்லா பிளேயர்ஸுமே பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அவ்வளோன்னு பேசணும், டேரெக்டாக வந்து டெல்லியோட பிளேயிங் 11 போயிடலாம். ஸோ ஓப்பனிங் அப்படின்னு எடுத்தோன்னா இங்கே நிறையா பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்களா இல்லாட்டி இந்தியன் பிளேயர் வருவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரெண்டுமே ஃபாரின் பிளேயராக தான் இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதில் என்ன சில பேர் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாஃப் டூ பிளேஸஸ் தானே சொல்கிறீங்கன்ற மாதிரி எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் ஃபாஃப் டூ பிளேஸஸ் வந்து அங்கே பேக்கப்பாக தான் இருப்பாரோன்னு தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அப்படி சொன்னால் ஜாக் ஃப்ரேசர் அண்ட் ஹாரி புரூக், ஸோ இந்த 2 பேர் தான் மேக்ஸிமம் வந்து பவர் பிளேயில் வந்து எந்த அளவுக்கு ஹிட் பண்ணால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை சில டைம் வந்து ஹாரி புரூக் வந்து நம்ம மிடில் யூஸ் பண்ணலான்னு அவங்க எதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மிடில் கூட போகலாம். ஏன்னா ஒரு நல்ல ஹிட்டர். ஸோ ஓப்பனிங்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் 5th பொசிஷனில் யூஸ் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 12 அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் தான் மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஓப்பனிங் அப்படி எடுத்தோன்னா ஜாக் ஃப்ரேசர் அண்ட் ஹாரி புரூக். 1-1 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இல்லை, நம்ம கேஎல் ராகுல் தான். ஸோ இதில் நிறைய பேர் வந்து கேஎல் ராகுலும் ஓப்பனிங் வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த நேரத்தில் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறோம் அதை பொறுத்து வந்து லைன் அப் மாறும். ஸோ என்னோட லைன் அப்பில் வந்து 1-1 வந்து கண்டிப்பாக கேஎல் ராகுல் வருவார். ஸோ அதற்கடுத்தபடியாக வேறு ஆப்ஷன் இல்லை, ஸ்டப்ஸுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கடுத்து அபிஷேக் பூரல் அண்டு அக்ஷர் பட்டேல். இதில் அபிஷேக் பூரல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அவர் வந்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டப்ஸும் வந்து கீப்பர் தான், அபிஷேக் பூரலும் கீப்பர் தான். இது 2 பேரில் யார் கீப்பர் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். எப்போ கேஎல் ராகுல் விட்டியாப்பான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து கீப்பிங் சொல்லிட்டு இந்த 2 பேர் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை. ஸோ அபிஷேக் பூரல் கண்டிப்பாக டீமில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவரும் கீப்பிங் சான்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஸ்டப்ஸ் வந்து ஃபீல்டிங்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆனால் கேஎல் ராகுல் இருக்கும்போது இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து கேஎல் ராகுல் ஃபீல்டிங் எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியாது. மேபி வந்து கேஎல் ராகுல் தான் கீப்பிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அபிஷேக் பூரல் வந்து ஃபீல்டிங்கில் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதுதான் வந்து 5th and 6th பொசிஷன். ஸோ 6th பொசிஷனில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அக்ஷர் பட்டேல்.
ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து உண்மையிலே நம்பர் 1 பிளேயராக வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. ஆனால் டீமை வழி நடத்தக்கூடிய கேப்டன் அப்படின்ற ஒரு தகுதி இருக்குமோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக 7வது பொசிஷன் வந்து அசுதோஷ் சர்மா. ஸோ இவரை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அசுதோஷ் சர்மா இந்த வருஷம் டெல்லிக்கு கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மேபி அவர் வந்து 1 டவுன் கூட வரலாம், இல்லை 2 டவுன் கூட வரலாம். ஸோ எந்த பொசிஷனுக்கு விளையாடணும்னு தோணுதோ அந்த பொசிஷனில் கண்டிப்பாக விளையாட வைப்பாங்க. மேபி வந்து பேட்டிங்கில் இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ளே வரலாம். ஸோ பவுலிங் அப்படிங்கிறதுல நம்ம டி நட்ராஜன் தான் கண்டிப்பாக சொல்ல போகிறோம். ஸோ இம்பாக்ட் பிளேயர்லாம் வந்து அசுதோஷ் சர்மா உள்ளே எப்படி வருவார், ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் செகண்ட் bowling, ஸோ எந்த ஆப்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். அதை நமக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம 8வது பொசிஷன் ஒரு ஸ்பின் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து குல்தீப் யாதவ் தான் நம்ம சொல்லி ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. மேக்ஸிமம் குல்தீப் யாதவ் வந்து அங்கே டீமில் இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்பின் ஆப்ஷன் நிறையா பேர் வந்து அவங்ககிட்ட ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இருந்தாலுமே வந்து குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக 9, 10, 11, 12 பார்த்தோன்னா 12வது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் வந்து டி நட்ராஜன் அப்படின்னு. ஸோ அதற்கடுத்தபடியாக 11வது பொசிஷன் கண்டிப்பாக அவர் யாருமே இல்லை, மிச்சல் ஸ்டார்க் தான். ஸோ கேகேஆர் வந்து லாஸ்ட் டைம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து வாங்கினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த தடவை வந்து நம்ம டெல்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 11.75 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து டெல்லிக்கு வந்து பெரிய லக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் மட்டும் இல்லை, கேஎல் ராகுலையுமே வந்து 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 20 கோடிக்கு மேலே தான்ப்பா போவார் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த ஒரு நபரை வந்து 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம் ஆக்ஷனில் டெல்லிக்கு லக் இருந்துட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம கடைசி 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டி நட்ராஜன் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்ஸு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பிளேயிங் லெவலில் முக்கியமான ஒரு நபர்னால் கண்டிப்பாக வந்து நம்ம முகேஷ் குமார் சொல்லி தான் ஆகணும். 8 கோடி வந்து ஒரு பை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவராலையும் வந்து குவாலிட்டியான ஃபேஸை வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அவரும் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். என்ன ஒரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு ஸ்பின்னரை கொண்டு வர போகிறாங்களா, இல்லாட்டி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இருக்கும். சமீர் ரிஷ்வி இருக்கார், இல்லை அப்படின்னா மோகித் சர்மா இருக்கார். ஸோ மோகித் சர்மாலாம் நம்ம மறந்துருக்க மாட்டோம். குஜராத் வந்து நம்ம சென்னைக்கு எதிராக வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஓவர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரும் வந்து டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷனில் டீமை வந்து ரெடி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆனால் ஃபைனலாக அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் டோல்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கொடுக்குறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுவது சண்முகம்.